ராம் ராம் வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ராமகிருஷ்ணாய நமோ நமக. இம்மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா சாது மகான்களுக்கும், கீழே அமர்ந்திருக்கும் சாது மகான்களுக்கும் மற்றும் அன்னையார்களுக்கும், அன்பர்களுக்கும், தாய்மார்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். சுவாமிஜி கௌதம சமயங்களை முதல்ல சென்னையில் எனக்கு பாவ பிரச்சார மீட்டிங்கில் சந்தித்தேன். அன்றிலிருந்து அவர் என் இதயத்தில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவர் எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்காங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சென்னைக்கு மதுரைக்கு வந்திருந்தாங்க மடத்துக்கு. சாமியை நமஸ்காரம் பண்ணேன். அவர் அங்கே இருந்த தன்மைசாமி என்னை அறிமுகப்படுத்தினார். அப்போ சாமி சொன்னார், இவர் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நாளாக தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்போ எவ்வளோ ஞாபகம் வச்சுருக்கான்னு நினச்சி பாருங்கள். எப்போ நம்ம சந்தித்தோம், அது பிறகு எவ்வளோ நாள் கழித்து, அப்போ எவ்வளவு இதையும் அன்பில் உறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். நான் பேச வேண்டியதை எழுதிட்டு வந்திருக்கேன், பேசுகிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அன்னை ஸ்ரீ சாரதா தேவி, சுவாமி விவேகானந்தர் மூவரின் திருவடிகள் வணங்குகிறேன். தவத்தில் சிறந்து மக்கள் தொண்டு செய்து வரும் இங்குள்ள அனைத்து துறவி தெய்வங்களையும் அருள் மிகுந்த இந்நிகழ்ச்சியை காண வந்துள்ள அனைவரையும் வணங்குகிறேன். மனித தேகம் எடுத்துள்ளோம். இப்பிறவியிலேயே இறைவன் திருவடிகளை அடைவதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இரவு பகல் எந்நேரமும் இறை உணர்வுகளிலேயே இருந்து நமக்கு என்று ஏற்பட்ட கடமைகளை சீராகவும் சிறப்பாகவும் செய்ய வேண்டும். வழிகாட்டுபவர் யார்? மாதா பிதா. மாதா பிதாவை வணங்க கற்றுக் கொடுக்கிறார், பிதா குருவை வணங்க கற்றுக் கொடுக்கிறார். இம்மூவரின் வழி காட்டுதலால் ஒரு ஜீவன் முக்தியடைகிறது. இம்மூவரும் சிறப்பாக அமைய பெற்றவன் பாக்கியசாலி. கடவுள் அதை எனக்கு வழங்கியுள்ளார். அதை தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். என் தாயார் பெயர் லட்சுமி அம்மாள். நான் பேச தெரிந்த வயது முதல் எனக்கு நாம ஜபம் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். மிகவும் கண்டிப்பாகவும் நடந்து கொள்வார். எனது ஒழுக்க குறைவை சீர்படுத்த ஒரு முறை கம்பியை காய வைத்து சூடும் போட்டுள்ளார். 3 வயதில் தண்ணீரில் விழுந்து விட்டேன். இருளடைத்து விட்டது. கால்கள் நடக்க முடியவில்லை. 7 ஆண்டுகள் ஒரு வாரம் கூட தவறாமல் பெருமாள் கோயிலுக்கு அன்னை அழைத்து சென்று வழிபாடு செய்தார்கள். 4ஆம் வகுப்பு படித்து முடிக்கும் வரை இடதுகால் தரையில் இழுத்து கொண்டு தான் நடப்பேன். அவரது விடாமுயற்சியாக பூரணமாக அடைந்தேன். அக்காலால் தான் கைலாசத்தை வரவிட முடிந்தது. எங்கள் ஊரில் சிவலீலை என்ற நாடகம் நடந்துள்ளது. அதை பார்த்த அம்மா, அதே உறவு நிலையே இருந்தபோது உருவானவன் என் மகன் என்று அம்மா கூறுவார்கள். இது தாய்மாருக்கு ஞாபகம் வச்சுக்கிறோம். நினச்சி பாருங்கள், நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த தான் நம்ம அமையுங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எனது தந்தையின் பெயர் பாலகுருவா ரெட்டியார். கடவுள் அருளால் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அருளை பெற்றுள்ளார். எனது தம்பியின் பெயர் ராமகிருஷ்ணன். நினச்சி பாருங்கள், அவர் எவ்வளவு பரமேஸ்வரன் மேலே பக்தி வைத்திருந்தால் எனக்கு சிவா என்று பெயர் வைத்தார். என்னுடைய தம்பியின் நேர இளைய தம்பி பேர் ராமகிருஷ்ணன். அடுத்தவன் பெயர் காசிராஜா. அடுத்தவன் பெயர் விவேகானந்தா. அவரது தனது 67வது வயதில் சன்னியாசி தீட்சை பெற்று சிவநாம ஜபத்துடன் பணம் வைத்து கொள்ளாமல் 6 ஆண்டுகள் இந்தியாவில் உள்ள முக்கிய புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று இறை தரிசனம் செய்துள்ளார். இறைநாமம் ஜபத்துடன் இறைவனடி சேர்ந்தார்கள்.
இது நினச்சி பாருங்கள். நமக்கு தாயும் தந்தையும் நல்லவங்களாக இருந்தாங்கன்னா நம்மளும் நல்லதாக தான் இருப்போம். ஒருவருக்கு குரு அமைவது பூர்வ புண்ணியம். என் குருநாதர் பெயர் ஜோதி நித்யானந்த சுவாமிகள். அவர் வாஷ்யோகி. தியானத்தில் அமர்ந்து அசைவற்று அமர்ந்திருப்பார். அவரிடம் துறவு உபதேசம் பெற்று ஆசிரியர் வேலையை ராஜினாமா செய்தேன். இருந்தாலும் குருநாதருடன் 20 ஆண்டுகள் வாழ்ந்தேன். அவரது மறைவைக்கு பின் திருவேடகம் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஆசிரமத்துடன் தொடர்பு ஏற்பட்டது. செயலர் ஸ்ரீமத் சதானந்த சுவாமிஜி அவர்கள் என்னை நரேந்திர பள்ளி கல்வி வளர்ச்சிக்காக நியமித்தார்கள். 1986 எழுமலை தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் அன்பர் ஒருவர் தனது சமுதாய பகுதியில் ஒரு பள்ளி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கண்ணீர் வடித்து கேட்டுக்கொண்டார். சத்சங்க அன்பர்கள் பணமும் கொடுத்தார்கள், கடுமையாக உடல் உழைப்பும் கொடுத்தார்கள். கட்டடம் கட்டி கொடுத்தவர் திருக்குறள் பெருமாள் அவர்கள். 1,27,000 செலவானது. அந்த கணக்கு இன்னும் என்னிடம் உள்ளது. டி. ராமநாதபுரம் ஏஆர் சுப்பம்மாள் அவர்கள் ரூபாய் 1,00,000 கொடுத்தார்கள். இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று உறுதியுடன் கேட்டுக்கொண்டார்கள். ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னால், அவரோட தம்பி கூட தம்பி கொஞ்சம் கஞ்சத்தனம் உள்ளவர். அவருக்கு தெரிஞ்சால் அவர் அக்காவுக்கு திட்டுவார். அதை நினச்சிட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். பூமி செய்தவர் ஸ்ரீமத் ஓங்காரானந்த சுவாமி மகராஜ். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் அவர் தான் செய்தார். விஸ்வவித்யாலயம் அவர் தான் நாள் செய்தார். திருவள்ளுவர் ஸ்கூலையும் அவர் தான் நாள் செய்தார். பள்ளியை திறந்து வைத்தவர் தபோவன தலைவர் ஸ்ரீமத் யோகானந்த மகாராஜ் அவர்கள். குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கவே கருட தரிசனம் கிடைத்ததால் தற்போதுள்ள இடத்தில் பள்ளி கட்டடம் கட்டப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்தையும் என்கிட்ட இடம் சொன்னார் ஒரு செட்டியார், இந்த இடத்துக்கார். நான் இந்த இடத்தையும் இன்னொரு இடத்துலையும் 3 இடத்துல நினச்சி பார்த்தேன். எந்த இடத்துல கருட தரிசனம் கிடைக்குதோ அந்த இடத்துல தான் ஆரம்பிக்க நினச்சேன். முதல்ல அந்த இடத்துக்கு நான் போகும்போது சுரேஷ் மரக்கடையிலேருந்து குளிச்சுட்டு இந்த அந்த ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் கருட கிடைச்சா அந்த இடத்த வாங்கினான்னு நினச்சேன். அங்கேருந்து வெளியே வந்த உடனே மேலே சவுண்டு கேட்டது. ரவுண்டு பண்ணது, என்னை சுற்றி ரவுண்டு பண்ணது. அன்னைக்கே அந்த இடத்த கொஞ்சம் விலை அன்னைக்குள்ள ரேட்டு கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்கிட்டேன். நினச்சி பாருங்கள், எல்லாமே நம்ம இந்து சாஸ்திர பிரகாரம் முறையோடு செஞ்சோம்னா இதுவுமே நல்லாயிருக்கும். இதுவரையிலும் எந்த இடையூறும் வந்தது இல்லை. அது காரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நடிக்கிறவர்கள் தானே நான் நினைக்கிறேன். தற்போதுள்ள இடத்தில் பள்ளியிட கட்டடம் கட்டப்பட்டது. அதுவும் மேற்படி சமுதாயம் வாழும் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அருள் வழங்கியவர்கள் தவவன துறவி மகான்கள் ஸ்ரீமத் யோகானந்தர், ஸ்ரீமத் சதானந்தர், ஸ்ரீமத் வரானந்தர், மதுரை ராமகிருஷ்ணம் அடுத்த ஸ்ரீமத் யதாத்மானந்த குருவரானந்தர், அர்க்க பிரமானந்தர், மேலும் ஒரு சுவாமிகள். 1998 அமர்நாத தரிசனம் முடித்து பிரம்மபுத்திராவில் குளித்து வேலூர் மடத்தில் தங்கி பேருந்து மூலமாக கமார்பூர், ஜெயராம்பாடி மற்ற இடங்களை தரிசிக்கும் புண்ணியம் கிடைத்தது. கல்கத்தாவில் சிகாகோ நூற்றாண்டு விழாவிலும் கலந்து கொண்டு 2வது முறையாக அனைத்து இடங்களையும் தரிசிக்கும் புண்ணியம் கிடைத்தது. அன்புள்ளவர்களே, இம்மகாநாட்டின் நோக்கம் அனைவரும் இறையருள் பெற வேண்டும், மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும், இறுதியில் பிறவியின் பயன் பெற வேண்டும் என்பதுதான். அன்னையார் கூறுவார்கள், ஸ்ரீ சதா காலமும் இறைநாமத்தை சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே உன் கடமைகளை செய்து வா, இறுதியில் இறைவனை நீ அடைவாய் என்று கூறுவார்கள். அதற்கு விவேகானந்த நடுநிலைப் பள்ளியும் பாரதியார் பள்ளியும் வழிவகுத்து கொடுத்துள்ளது. மற்றும் திருவள்ளுவர் கல்வி நிறுவனம், விஸ்வவித்யாலயா பள்ளியும் சிரத்தையுடன் உதவி வருகின்றன. எல்லா பள்ளி நிர்வாகிகளும், படிக்கும் குழந்தைகளும், பெற்றோர்களும் மற்ற அனைவரும் நலமுடன் வாழ, பிறவி பயனை பெறவும்
பரம்பொருளாகிய பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வணங்கவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, தங்கள் திருவிடல் வணங்கி வேண்டுகிறேன். இது மார்கழி மாதம். துளசி செடியின் அடியில் கண்டு கொள்ளப்பட்டவர் நம் அன்னை ஆண்டாள். அவரது திருப்பாவை பாடல்களையும் திருவெண்பாவை பாடல்களையும் பாராயணம் செய்து பயன்பெறுங்கள். இன்று மதியம் உணவு உண்ணும்போது இலையில் துளசி வைக்கப்படும். கொஞ்சம் பிடிங்கிட்டு வந்தேன். எங்கள் ஆசிரமத்தில் எங்கே பார்த்தாலும் துளசி வனமாக முளைச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் வனம்தான், வனம் மாதிரி தான் இருக்கும். அதனால் தெய்வாதனமாக எடுத்த ஒருத்தர் கொஞ்சம் ஒரு சாக்கு நிறைய துளசி பிடுங்கி வச்சார். அந்த துளசியை பயன்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி எங்கள் ஆசிரியர் அதை ஆஞ்சி நல்லா கழுவி ஒரு இதில் கொண்டாந்துருக்கேன். உங்கள் சாப்பிடும்போது இந்த இலையில் கொஞ்சம் வைப்பாங்க. ரெண்டு இது. முதல்ல துளசி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் சாப்பிடுங்க. உங்கள் கால்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இன்று இதுவரையிலும் எனக்கு இந்த மேடையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் திருவடிகள் வணங்கி வேண்டுகிறேன். ராம் வணக்கம்.